ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன இன்ஃபர்மேஷன் கூடவே நிறைய பேரால 3 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்றது அப்படின்றது பாசிபிள் கிடையாது. ஒரு சிலர் தான் முன்னாடியே நம்ம தர்ஷன் போறோம், மேல போறோம், இல்ல ஏப்ரல்ல போறோம், மார்ச்ல போறோம் அப்படின்றத டிசைட் பண்ணி தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்குவோம். சில பேரால அந்த மாதிரி முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்கும், அப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சடனா பிளான் பண்றவங்களுக்கு நம்ம டிக்கெட்டே இல்லாம போறப்போ எந்த நாட்கள்ல என்ன தரிசனம் பெஸ்டா இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேபி இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது இனிமே பிளான் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிடிடியோட ரூம் ஆன்லைன்லேயும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைனில் திருமலைக்கு வேணும்னா நம்ம சிஆர் ஆஃபீஸில் காலையில் 5 மணிலேருந்து லைனில் நின்னா ஆஃப்லைனில் 50 ரூபா 100 ரூபா ரூம் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கீழ் திருப்பதியில் நம்ம டிடிடியோட ரூம் எடுக்கணும்னு நினச்சோன்னா விஷ்ணு நிவாசத்தில் ஆஃப்லைன் கவுண்டரில் காலையிலேருந்து கொடுப்பாங்க. ரூம்ஸ் இருக்கிறத பொறுத்து அங்கேயும் நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இதை தவிர ஆன்லைனில் நம்ம ப்ரைவேட் மடங்களோட திருமலையில் இருக்க ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம நிறைய வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருப்போம். பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷனில் தேவைப்பட்டால் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கான தரிசன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நேற்று 52,731 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ தரிசனத்துக்கான பக்தர்கள் அப்படின்றது ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக தரிசனத்துக்கு பிளான் பண்ணலாம். சம்மர் ஹாலிடேஸில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரௌடு அதிகமாக இருக்கும். இப்பெல்லாம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை, பட் இருந்தாலும் உங்களுக்கு நேரடி சர்வதர்ஷனத்தோட கம்பார்ட்மெண்ட்லாம் நேற்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 5லேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே நம்ம எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல், அதாவது இலவச தரிசன டிக்கெட் கூட வாங்காமல் நேரடியாக நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணி பார்க்குற தரிசனமே ஒரு 5லேருந்து 8 மணி நேரம் தான் ஆகுது. நீங்களும் தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகிறீங்க, கீழ் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டோக்கனோ இல்லை ஸ்ரீவாரி மெட்ட நடைபாதையில் கொடுக்குற டோக்கனோ வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டான டைம் தான். சில நேரம் இதை விட குறையலாம், சில நேரம் இதை விட அதிகமாகலாம். வெயிட்டிங் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். 300 ரூபா தரிசனம் அப்படின்றது நமக்கு மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் போனோன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகும். சில நேரம் நீங்கள் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே போகிறீங்க, 8 மணிக்கு மேலே தரிசனம் போகிறீங்கன்னா 2 மணி நேரத்தில் நம்ம தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நைட் அங்கே ஸ்டே பண்ணுறது இல்லை நைட் தர்ஷன் தான் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி டைமில் போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ரூம் புக்கிங்கோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், டிடிடி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாமே கிடைக்கும். ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன் வாங்கினா கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு அந்த டோக்கன் வேலிடாக இருக்கும். மற்ற இடங்களில் வாங்கக்கூடிய டோக்கன் நம்ம ஸ்கேன் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நிறைய பேர் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண முடியாதவங்க, சடனாக பிளான் பண்ணுறவங்க எந்த நாட்களில் என்ன தரிசனம் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது எதுக்காகனா ஒரு சில சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதே இல்லை. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக ஃபெப்ரவரி மாதம்னா ஸோ அந்த மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் வருஷம் போய்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படி போகும்போது நாங்கள் நேரடி சர்வதர்ஷனம் தான் போவோம், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன். இப்போது நாம் எப்போயுமே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் தரிசனம் போகணுமா, இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். இப்போ எந்த நாளில் நீங்கள் போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் திங்கள் செவ்வாய் புதனில் போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நேரடி சர்வதர்ஷனமே போகலாம். ஏன்னா அந்த நாட்கள்லாம் வார நாட்களில் ஆவரேஜாக தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணுன்றது இல்லை. ஏன்னா இப்போ இலவச தரிசன டோக்கன் நைட்டு 9 மணிக்கு கொடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் 2 மணிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டைம் மாறி முத நாள் நைட்டு 9 மணிலேருந்தே கொடுப்பாங்க. இந்த டோக்கன் அப்படின்றது சில நாட்கள் கூட்டமே இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையில் மத்தியானம் வரைக்கும் கூட டோக்கன் இருக்குது. சில நாட்களில் ஈவினிங் வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அதனால அந்த டோக்கன் ப்ளஸ் வாங்குறவங்களோட பொறுத்து தான் அது அவைலபிலிட்டி. இப்போ நீங்கள் போகிற டைம் மத்தியானம் மாதிரி போகிறீங்க, ஸோ அப்போல்லாம் டோக்கன் இல்லை அப்படின்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் கீழே வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க அப்படின்னா
ஸோ அப்போ நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டு நேரடி சர்வதர்ஷன் க்யூவில் ஜாயின் பண்ணி கூட அந்த வெயிட் பண்ணுற டைமுக்கு நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ திங்கள் செவ்வாய் புதன் நான் சொன்னது, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான். இதுவே வியாழக்கிழமையில் போகிறீங்க மட்டும் அன்னைக்கு வந்து மற்ற நாளை விட கொஞ்சம் நேரடி சர்வதர்ஷனத்துக்கு டைம் அதிகமாகும். காரணம் வந்து நேத்திர தரிசனம் அப்படின்றனால. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னா நீங்கள் வந்து புதன்கிழமை நைட்டு போகிறீங்கன்னா வியாழக்கிழமைக்கான SST டோக்கன் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ மற்றபடி மீதி நாட்களுக்கு நீங்கள் நேரடி சர்வதர்ஷனமே பிளான் பண்ணலாம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க அப்படின்னா வீக்கெண்டில் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. சில நாட்களில் கொஞ்சம் நேரடி சர்வதர்ஷனத்தில் க்ரௌட் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வெயிட்டிங் டைம் வந்து அதிகப்படுத்துறதுனால தான் நமக்கு டைம் ஆகுது. அப்போ நம்ம SST டோக்கன் வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நேரடி சர்வதர்ஷனம் போகலாம், இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் பொறுத்து. இப்போ நாளைக்கெல்லாம் நீங்கள் நேரடி சர்வதர்ஷனமே போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா SST டோக்கனும் சரி வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு அது டைம் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா முதல் நாள் நைட்டே அவங்க வந்து நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி சாமியே பார்த்துட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும். எதுக்கும் நீங்கள் போகிற டைமில் டோக்கன் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போங்க. மேலே போயிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் பொறுத்தும் நீங்கள் நேரடி க்யூவில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ப்ராப்ளமே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி தர்ஷன் பார்க்கலாம். ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணிலேருந்து கொடுப்பாங்க டோக்கன். அது வாங்கினா நம்ம கண்டிப்பாக நடந்து போகணும். ஸோ நடந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைட் போனால் டோக்கன் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகிறீங்கனாலும் அங்கே தனியாக டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் காமனான SST டோக்கன் தான் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. இருக்கிற வரைக்கும் டோக்கன் இருக்கும். அதுக்கப்புறம் கவுண்டர் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த நாள் திரும்பியும் ஓப்பன் பண்ணுவாங்க. இதோட ஸ்டேட்டஸ் திருமலா.orgங்கிற வெப்சைட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்குது. டோக்கன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கான டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க மத்தியான ஸ்லாட்டு. அது வந்து உங்களுக்கு 9 மணிக்கு மேலே இந்த வெப்சைட்டில் அப்டேட் ஆகும். செக் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது திருமலையில் ஸ்டே பண்ணணும், ஆன்லைன்லேயே ஒரு ப்ரைவேட் ரூம் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டோட ஒரு அக்கமடேஷன் திருமலையில் இருக்குது. இதில் ரீசெண்டாக கூட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதில் ரூம் வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தேன். அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக ரூம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுசாக இவங்களோட பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ திருமலையை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மடங்களில் நாம் ரூம் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட காஸ்ட் வைஸ் வந்து நமக்கு அதிகமாக தான் இருக்கும். இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு புக்கிங்கான ரிசிப்ட் வந்து வந்துடும். அதை வச்சு நம்ம நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம். மற்றபடி யாருக்கும் வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கும் நம்ம அமௌண்ட் வந்து அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் கொடுத்துருக்கதே அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட கார்டு, நெட் பேங்கிங் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சம்மந்தப்பட தெரியாதவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பி புக் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் காலையில் 9 மணி அடுத்த நாள் 9 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு அப்புறம் 10 மணி 11 மணி கூட செக்இன் பண்ணிக்கலாம். செக் அவுட் டைம் கரெக்டாக பார்ப்பாங்க. ஸோ நம்ம 3 நாள் வரைக்கும் கூட ரூம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இதில் வந்து நான் ஏசி ரூம் 900 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ 900 தான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரூம் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து புக் ஆயிரும். ஸோ இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். செக்இனில் கிளிக் பண்ணாலே ஸோ டேட் வந்து பாருங்கள், ஏப்ரலில் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி மார்ச் ஃபுல்லாகிடுச்சு, ஏப்ரலும் ஃபுல்லாகிடுச்சு, மேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு ஏசி ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். இதிலே வந்து பாருங்கள், நான் ஏசி ரூம் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஏசி ரூம் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ ஜூன், அதே மாதிரி வந்து மேல ஒரு நாள் இருக்குது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லே இல்லை, மார்ச்லேயும் இல்லை. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இந்த ஏசி ரூம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ரேட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் செக் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மார்ச்சுக்குமே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஏப்ரலுக்கு ஒரு சில நாட்கள் இருக்குது. மே மாதம் இருக்குது. ஸோ யாருக்காவது மே மாதத்துக்கு ரூம் கிடைக்கலன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ரஸ்டட் வெப்சைட் தான். இதிலே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். காஷ் அண்ட் டெபாசிட் நம்ம டைரெக்டாக போயிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டேட்டு சூஸ் பண்ணிவிட்டு செக் அவுட் டேட் வந்து 23ஆம் தேதி கொடுத்துருக்கோன்னா நீங்கள் 24, 25 3 நாள் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். செக்இன் ஸ்லாட் அதே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து 2 பேர்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ரூமுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு.
இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா இந்த ரூமோட டேரிஃப் வந்து 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து 2800 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே வந்து பாருங்கள் மெயின் பர்சன் யாரோ அவங்களோட பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஏஜ், ஜெண்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட ஐடி ப்ரூஃபை நம்ம அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 MB சைஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்பருக்கு ஒரு ஓடிபி ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து 20 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து வேலிட் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் செக் அவுட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயிலும் அனுப்பிடுவாங்க. ஸோ அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு வந்துடும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு எந்த டேட்டில் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் செக்இன் வந்து பண்ணிக்கலாம். காஷன் டெபாசிட் நீங்கள் வந்து கேஷாக கொடுத்தா நீங்கள் வெக்கேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷாகவே ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதில் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதை புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்ஸ். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.